நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்த மிகப்பெரிய தப்பான டெசிஷன் என்ன? அதை நீங்கள் எமோஷ்னலாக எடுத்தீங்களா? ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நான் சொல்லவா? நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக லாஜிக்கலாக எடுக்கிற டெசிஷன்ஸ் கூட தப்பாக போகும். டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டில் ஒரு சிஸ்டம் ரன் ஆகும். இந்த வீடியோவில் உங்கள் டெசிஷன் மேக்கிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் டைம் அவுட் சைட்லேருந்து பார்க்க போகிறீங்க. ஒரு டெசிஷன் எடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திங்க் பண்ணியிருக்கீங்களா? நான் கரெக்டாக தான் டிசைட் பண்ணேன், ஆனால் ரிசல்ட்ஸ் மட்டும் ஏன் இப்படி? கரியர், மணி, ரிலேஷன்ஷிப், பர்ச்சேஸ் இப்படின்னு இது எல்லாரோட லைஃப்லேயும் ரிப்பீட் ஆகிற ஒரு பேட்டர்ன். ப்ராப்ளம் வந்து டெசிஷனில் இல்லை, டெசிஷன் எடுக்கிற மெத்தடில் தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் மென்டல் மாடல்ஸ். மென்டல் மாடல்னால் ரொம்ப பெரிய சைக்காலஜி கான்செப்ட் இல்லை. சிம்பிளாக சொன்னால் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட், மேப் ஆர் உங்களோட சிஸ்டம், இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்கலாம், உங்கள் மைண்டில் நீங்களே வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ண ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். நல்லா டிசைன் பண்ண ஒரு மென்டல் மாடலில் நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் கம்மி, ரிக்ரெட்ஸ் கம்மி. ஆனால் இப்போ ஒரு டிஃபெக்டட் மென்டல் மாடல் நம்ம வச்சுருந்தோம்னா அதனால் ஏற்படுற பாதிப்புகள் அதிகம். ஒரு டிஃபெக்டட் மென்டல் மாடலில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம எடுக்கிற டெசிஷன் எந்த பயாஸில் நம்ம எடுத்தோன்னே நம்மளுக்கு தெரியாது. லேட்டர் பீரியட்ஸ் போக போக தான் நம்மளால் அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியும். இந்த பயாஸ்னால தான் நம்ம இந்த டெசிஷனை எடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அந்த டைம் நம்ம ரிக்ரெட் பண்ணி வேஸ்ட்டு. ஸோ நம்மளோட மென்டல் மாடலை ப்ரிப்பேர் பண்ணி அதை கரெக்டாக நம்ம ஃபார்மேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராமிங்காக மைண்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் எடுக்க போகிற டெசிஷன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஈஸியாகவும், ரிக்ரெட் கம்மியாகவும், ப்ராப்ளம் இல்லாமலும், பயாஸ் இல்லாமலும் நம்ம அந்த டெசிஷன்ஸை ஈஸியாக எடுக்க முடியும். அதுக்கான சிம்பிள் சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பிளைன் பண்ண நான் 2 ஸ்டோரி சொல்கிறேன். அதை வச்சு நம்ம மென்டல் மாடல்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரியில் 2 பர்சன்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வித்தவுட் மென்டல் மாடல். அவருக்கு வந்துட்டு ஒரு மென்டல் மாடல்ன்ற ஒரு விஷயமே இல்லை. ஓகே, அவர்கிட்ட ஒரு 10,000 பட்ஜெட் இருக்குது. அவர் ஒரு ஃபோன் வாங்குறதுக்காக ஒரு ஃபோன் ஷாப்புக்கு போகிறாரு. அந்த ஃபோன் ஷாப்பில் அவர் எல்லா ஃபோனையும், அவருக்கு சேல்ஸ் பர்சன் அவருக்கு எல்லா ஃபோன்ஸையும் காட்டுறாங்க. காட்டும்போது அவருக்கு வந்துட்டு அந்த ஃபோன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த பிளாக் கலர் ஃபோன் அவரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அவருக்கு இந்த ஃபோன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டார். இப்போ இவர் எடுத்த டெசிஷன் கரெக்டாக தப்பா? இவர் பயாஸ் இல்லாமல் எடுத்திருக்காரா, பயாஸோடு எடுத்திருக்காரா? அவர் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இந்த ஃபோனை செலக்ட் பண்ணியிருக்காருன்னு ஆப்வியஸாக தெரியும். ஒரு பயாஸ் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபோனை எடுத்திருக்காரு. ஸோ இதில் என்னென்ன பயாஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். லுக்ஸ் தான் வேல்யூன்னு சொல்லி அவரோட பிரெயின் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவர் அந்த மொபைலை பிக் பண்ணியிருக்காரு. அது பேர் ஆஸ்தட்டிக் பயாஸ். ஆஸ்தட்டிக் பயாஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்களோட லுக்ஸ் பார்த்து அதை நம்ம டிசைட் பண்ணுறது. இது பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, அப்போ கண்டிப்பாக நல்லா ஒர்க் ஆகும். அதாவது புக்கோட கவரை வச்சு புக்கை முடிவு பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஏஸ்தட்டிக் பயாஸ். பார்த்த உடனே ஒரு ஸ்டீரியோ டைப் ஆர் அவரோட லுக்ஸ் வேல்யூஸை வச்சு நம்ம முடிவு பண்ணுறது. அதே தான் இந்த ஃபோனில் வந்துட்டு அவர் ஏஸ்தட்டிக் பயாஸை யூஸ் பண்ணி அந்த ஃபோனை செலக்ட் பண்ணியிருக்காரு. இதில் இன்னொரு பயாஸும் இருக்குது, அது பேர் ஹேலோ எஃபெக்ட். ஒரே ஒரு பாசிட்டிவ் ஃபீச்சர் வந்து மற்ற எல்லாத்தையும் உங்கள் கண்ணை மறைச்சிட்டு அந்த மெயினான விஷயங்களை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி அதை சூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வர்ஸ்ட் கேஸ் இல்லை. பர்சன் டூ வித் டிஃபெக்டட் மென்டல் மாடல். டிஃபெக்டட் மென்டல் மாடல்னால் சம்திங் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, பட் அவர்கிட்ட ஒரு செக்லிஸ்ட் இருக்குது. அதாவது அவர் ஃபோன் வாங்குறதுக்கு அவரோட மென்டல் மாடல் என்ன வச்சுருக்காருன்னா, ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். பெர்ஃபார்மன்ஸ் ஓகேனா நெக்ஸ்ட் பேட்டரி பார்க்கணும். நெக்ஸ்ட் பேட்டரி பார்த்ததுக்கப்புறம் ப்ளேவை செக் பண்ணணும். ஆக்சுவலாக இது ஒரு சிம்பிள் மென்டல் மாடல், ஹையரார்கி மென்டல் மாடல். ஒரு டெசிஷன் எடுக்கும்போது 2 தான் தோணும், எஸ் ஆர் நோ. எஸ்னா செக்லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்பெக்ஸை வெரிஃபை பண்ணிட்டு போவார். நோனா அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவார். சேல்ஸ் பர்சன் இவங்களுக்கு வந்துட்டு மொபைல்ஸ்லாம் எடுத்து காட்டுறாங்க. அவர் அதோட ஸ்பெக்ஸ்லாம் வந்துட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவர் மொபைல்ஸ்லாம் பார்க்குறாரு, வெரிஃபை பண்ணுறாரு, ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறாரு. அப்புறம் கம்பேர் பண்ணி பார்க்குறாரு மொபைல்ஸ் கம்பேர் பண்ணிவிட்டு ஒரு சில மொபைல்ஸை எலிமினேட் பண்ணுறாரு. அப்புறம் கரெக்டாக ஃபைனலாக அவருக்கு தேவையான அவரோட மென்டல் மாடல் படி ஒரு மொபைல் அவர் கைக்கு கிடைக்குது. அந்த மொபைலை அவர் சூஸ் பண்ணுறாரு. கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் பர்சனை விட இவர் எடுத்துருக்க டெசிஷன் ரொம்ப நல்ல டெசிஷனாக உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது பர்ஃபெக்டான டெசிஷனா இல்லையா? ஆக்சுவலாக பர்சன் 2 எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் மெயினாக ஒரு விஷயத்தை செக் பண்ணவே இல்லை. அந்த மொபைலோட பிராண்ட் ட்ரஸ்ட் எப்படி, அதோட வாரண்ட்டி எப்படி, அதோட சர்வீஸ், அந்த மொபைலோட சர்வீஸ் சப்போர்ட் எப்படி அப்படிங்கிறத பற்றி இவர் வெரிஃபையே பண்ணலை. அவர் இந்த விஷயத்தெல்லாம் ஸ்கிப்பும் பண்ணலை. அவரோட ஃபுல் செக்லிஸ்ட் அவர் வெரிஃபை பண்ணிட்டாரு. ஆனால் இவரோட மென்டல் மாடலில் இந்த செக்லிஸ்ட்டை அவர் ஆட் பண்ணலை. இது பேர் இன்அட்டென்ஷனல் பிளைண்ட்னஸ் பயாஸ். அதாவது அந்த விஷயத்தை பற்றி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அட்டென்ஷன் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் பிரெயின் பார்க்கும். இது ரொம்ப டேஞ்சரஸான பயாஸ். நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க உங்கள் டெசிஷன் மேலே, நீங்கள் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டீங்க, உங்களோட செக்லிஸ்ட் 100% வெரிஃபை ஆகிட்டு, உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் கிடச்சிருச்சு, கரெக்டாக நீங்கள் டிசைட் பண்ணி வாங்கிட்டு தான் நினச்சிருக்கீங்க. பட் அதில் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கிறத நம்ம நோட்டே பண்ணியிருக்க மாட்டோம். இந்த பயாஸ்னால் பாதிக்கப்படுறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்க, நல்ல ஸ்மார்ட் பீப்புள்ஸாக இருப்பாங்க, ஓவர் ரிசர்ச் பண்ணுற பர்சன்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த விஷயத்தில் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா மென்டல் மாடல் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்மளோட பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எங்கே இருக்குதுன்னு நம்மளால்
கணிக்கவே முடியாது. நம்மளோட பிளைண்ட் ஸ்பாட்ஸ் எங்கே வேணா இருக்கலாம். நம்ம எப்பொழுதுமே ஒரு ஸ்கெப்டிக் மைண்டோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் பிஸ்னஸ் ஃபெயிலியர்ஸ்க்கும் பேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் காரணமாக இருக்குது. இப்போ இந்த 2 ஸ்டோரி மூலிமா உங்களால் மென்டல் மாடல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட மென்டல் மாடலை நீங்கள் ரீவெரிஃபை பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சின்ன சின்ன டிஃபெக்ட்ஸு, பயாசஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அதில் பர்ஃபெக்டான ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு 3 ரூல் இருக்குது. அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே உங்களோட செக்லிஸ்ட்டில் இருக்க எல்லாமே வெரிஃபை ஆனதுக்கப்புறம், நான் எதையாவது மறந்துட்டேனா அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கோங்க. நான் எதையாவது மறந்துட்டேனா, எதையாவது விட்டுட்டேனா அப்படின்ற ஒரு செக்லிஸ்ட். இந்த கேள்வி எப்பொழுதும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களால் பயாஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ரீப்ரோக்ராம் பண்ணிட முடியும். ஆப்போசிட் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து திங்க் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டெசிஷன் எடுக்கிறதுனால நடக்க போகிற நெகட்டிவ் திங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த நெகட்டிவ் திங்ஸை கட் அவுட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நடக்க போகிற விஷயம் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். உங்கள் டெசிஷன் மேக்கிங் சிஸ்டமில் எப்பொழுதும் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. அந்த பிளைண்ட் ஸ்பாட் இருக்கிறதா நினச்சிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக உங்களோட டெசிஷனில் இருக்கிற பயாஸை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஐடென்டிஃபை பண்ணி அதை ரீஃபைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டெசிஷன் எடுக்கும்போது நான் என்ன யோசிக்கல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறது மூலமா உங்களோட பயாஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பயாஸஸ் பற்றி பார்க்கலாம்.